அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு. கர்த்தரே தங்களுக்கு ராஜாவா இருந்து அவங்களோட யுத்தங்களை நடத்தி அவங்க சத்துருக்களோட கை நின்று விடுதலை ஆக்கின போதிலும் அவற்றையெல்லாம் மறந்து போனவங்களா தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அது மட்டும் இல்ல, தங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டது கூட தப்பில்ல. அவங்க கேக்குற விஷயம் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட அவங்க கேக்குறாங்க. இவங்க தேவ ஜனங்களாக அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்பல. அதுக்கு பதிலா ரட்சிக்கப்படாத மற்ற உணர்வில்லாத ஜாதியாரை போலவே வாழ விரும்பினாங்க. இன்னைக்கு நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில ஆண்டவரே உங்களோட முதன்மையான ஆட்சியாளராக, அவரே உங்கள் வாழ்க்கையை நடத்துபவராக இருக்க விரும்புறீங்களா? அல்லது அவரை தள்ளிட்டு மற்ற ஜனங்களை போல வாழ விரும்புறீங்களா?